மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா. மல்லி 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 மல்லி. மல்லி, இந்த மாதிரி பிரச்சனை வருது நமக்கு புதுசா. இதெல்லாம் பெருசா எடுத்துக்க கூடாது. எனக்கு தெரிஞ்ச லைஃப்ல ரெண்டு பிரின்சிபல் தான். நாம சரியா இருக்கணும். அதே மாரி நமக்கு ஏதாவது கெட்டது நடந்தா அத கட்ஸோட ஃபேஸ் பண்ணணும். இப்போ நம்மள மீறி ஒரு கெட்டது நடந்திருக்கு. இப்போ நம்ம அதை ஃபேஸ் பண்ணணும், அவ்வளவுதான். அதனால முதல்ல சாப்பிடு மல்லி. ஆஹா, இல்லைங்க, எனக்கு சாப்பாடு வேண்டாம். என்னை கட்டாயப்படுத்தாதீங்க. மல்லி, போலீஸ் பிடிச்சிட்டு வந்துட்டா எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சுன்னு நினைக்க கூடாது. இதுக்கு முன்னாடி எல்லாம் நமக்கு இந்த மாதிரி அனுபவம் நடந்திருக்கு. எல்லாத்தையும் உடைச்செறிஞ்சு வெளியில வந்திருக்கோம். எதிர்த்து போராட மனசுக்கும் உடம்புக்கும் தெம்பு வேணும் மல்லி. உன் மேல எந்த தப்பும் இல்லைன்னு நிரூபிச்சு உன்னை நான் வெளியில கொண்டு வருவேன். நீ எதை நினைச்சும் வருத்தப்படாம கொஞ்சம் சாப்பிடு மல்லி. எதை நினைச்சோம் யார் மேலயும் எனக்கு வருத்தம் இல்லைங்க. அவங்க என் மேல பழி போடுறதும் ஏதாவது பிரச்சனையில மாட்டி விடுறதும் புதுசா என்ன? அதெல்லாம் எனக்கு பழகி போச்சுங்க. ஆனா உன்னை கேட்டீங்கல்ல, உன் கைப்பட்டுதான் ரேணுகா கீழே விழுந்தாலான்னு, அதை நினைச்சுதான் என் உயிரே போன மாதிரி இருக்கு. ஓ மல்லி, இத மனசுல வச்சுக்கிட்டு தான் நீ இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கியா? நான் என்ன அர்த்தத்துல கேட்ட, நீ என்ன அர்த்தத்துல பேசிக்கிட்டு இருக்க? தெரியாம தள்ளி விட்டியான்னு கேட்டாலும் அதுக்கு வேற என்னங்க அர்த்தம் இருக்க முடியும்? நான் ரேணுகா அக்காவை தள்ளுவேனா? ஐயோ மல்லி, நான் ஒரு அர்த்தத்துல கேட்டனா நீ ஒரு விதமா புரிஞ்சுக்கிட்ட. ஒருவேளை தெரியாம உன் கைப்பட்டு அவ கீழே விழுந்துட்டாலும் தான் கேட்டேன். அப்படியே ஒண்ணு நடந்திருந்தா கூட சட்டப்படி உன்னை எப்படி பாதுகாக்கலான்னு யோசிக்கிறதுக்காக தான் கேட்டேன். நீ பண்ணிருப்பேங்கிற அர்த்தத்துல கேட்கல. அப்படி கூட நீங்க என்ன கேட்டிருக்க கூடாதுங்க. ஏன்னா நான் ரேணுகா அக்கா விஷயத்துல அவ்வளவு கவனமா தான் நடந்திருக்கேன். அதெல்லாம் எனக்கு தெரியாதா மல்லி? சத்தியமா நான் தப்பான அர்த்தத்துல கேட்கல. ஆனாலும் நான் அப்படி கேட்டது உன் மனசை கஷ்டப்படுத்தி இருந்தா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ப்ளீஸ் என்ன மன்னிச்சிரு. நமக்கு முன்னாடி நிறைய சவால் இருக்கு, நிறைய பிரச்சனை இருக்கு. நீ என் கூட இருக்கிற தைரியத்துலதான் நான் அதை எல்லாத்தையும் எதிர்த்து நிக்கிறேன். நீ என்னை விட்டு விலகி நின்னா நான் ரொம்ப பலகீனமாயிடுவேன். தயவு செஞ்சு என் மேல கோவப்படாத. நீயும் நானும் ஒண்ணு மல்லி, ரெண்டு பேரும் இல்ல. நம்ம ரெண்டு பேரா நினைச்சு நமக்குள்ள யாரு பிரச்சனை பண்ணலாம்னு நினைச்சாலும் அவங்கதான் தோத்து போகணுமே தவிர நாம அவங்க தந்திரத்துக்கு பலியாயிடக்கூடாது. ப்ளீஸ் மல்லி, நீ எப்பவும் என் கூட இருக்கணும். மல்லி, நம்ம வீட்டுக்கு போய் இதை பத்தி நிறைய பேசலாம். தயவு செஞ்சு நீ இப்ப சாப்பிடு. நீ சாப்பிடுவியா? வெண்ணிலவு சாரல் நீ, வீசும் குளிர் காதல் நீ, ஆசை வந்து ஆசை தீர ஆடுகின்ற ஊஞ்சல் நீ. கொட்டும் பனி மாயம் நீ, கோடை வெயில் சாயம் நீ, துள்ளி விளையாடும் அன்பில் தோகையாகும் காலம். மின்னல் மோதும் வாசல் நீயே, செல்லமான நீரல் நீயே, நெஞ்சமே எங்கும் தேடல் நீ. நாளைக்கு ரேணுகா கண் முழிச்சிருவா. அதுக்கப்புறம் இந்த கேஸ் ஸ்ட்ராங்கா நிக்காது. நாளைக்கு உன்னை வெளியில எடுத்துடலாம். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. நாளைக்கு வீட்டுக்கு போயிடலாம், சரியா? சரிங்க. வீசும் குளிர் காதல் நீ. சரி மல்லி, நான் கிளம்புறேன்.
பாத்துக்க. ஏய் என்ன சாப்பிட்டியா? ம். நாங்க சாப்பிட சொன்னா உனக்கு நோவுது. வா. ராஜிமா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீ எங்க போன? ஒரு ஃப்ரெண்டு ரொம்ப நாளா கால் பண்ணிட்டே இருந்திருந்தா, போகவே முடியல. அதான் போய் பார்த்துட்டு வந்தேன். சரி, இந்தாங்க ஆப்பிள் சாப்பிடுங்க. ம், நான் மட்டும் இன்னைக்கு வீட்டுக்கு வரலன்னு வெயி, 2 பேரும் இந்நேரம் ஜெயில உட்காந்து களி தான் சாப்பிட்டுட்டு இருக்கணும். என்ன ராஜிமா சொல்றீங்க? ஒரு விஷயம் செஞ்சா அதுல கவனமா இருக்க வேண்டாமா? நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம், நம்மள சுத்தி என்ன நடக்குதுன்னு பார்க்க கூட வேண்டாமா? நான் மட்டும் கொஞ்சம் சுதாரிக்கல, என் நேரம் எல்லாம் போயிருக்கும். மானம், மரியாதை, இந்த சொத்து எல்லாமே போயிருக்கும். என்னன்னு தெளிவா சொல்லுங்க. காலையில இருந்து அந்த வெண்பா ஒரு வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருந்தா. நீ அதை கவனிச்சியா? ஆமா, ஷூட் பண்ணிட்டு இருந்தா. இப்ப அதுக்கு என்ன? அந்த கேமராவை அவ ஆஃப் பண்ணவே இல்ல. அந்த கேமரா அப்படியே ரன்னிங்ல இருந்துச்சு. ரேணுகாவும் மல்லியும் தாலிக்காக சண்டை போட்டது, ரேணுகா கீழே விழுந்தது, நீயும் நானும் வந்து அவளை தூக்கிட்டு போனது, இது எல்லாமே அதுல கிளியரா ரெக்கார்ட் ஆயிருக்கு. அப்போ மல்லிய மாட்ட வைக்கிறதுக்கு நல்ல எவிடன்ஸ் தானே கிடைச்சிருக்கு. அதுக்கே ராஜிமா டென்ஷன் ஆகுறீங்க? ஷோ முட்டாள், அவதான் தள்ளியே விடலையே. ஓ, நாம தானே அவ தள்ளி விட்டான்னு கதை கட்டி விட்டுருக்கோம். அந்த இன்சிடென்ட் நடந்தப்போ நாம இங்க இல்லவே இல்ல. உன் புத்திக்கு அது உரைக்கவே இல்லையா? அதெல்லாம் அந்த வீடியோல கிளியரா இருக்கு. ஷோ, சாரி ராஜிமா, நான் ஏதோ ஞாபகத்துல கேட்டுட்டேன். அப்புறம் என்னாச்சு? நல்ல வேலை, சுதாரிச்சு அது எல்லாத்தையும் நான் டெலீட் பண்ணிட்டேன். நல்ல வேலை, 2 பேரையும் காப்பாத்திட்டீங்க. அந்த மல்லி விஷயத்துல நம்ம பொய் சொல்லிருக்கோம்னு தெரிஞ்சிச்சு, மாமா நம்மள உண்டில்லன்னு பண்ணிடுவாரு. ஏற்கனவே செம்ம டென்ஷன்ல இருக்காங்க. ராஜிமா, டெலிட் பண்ணிட்டீங்கன்னா கேலரியில இருந்ததை மட்டும் டெலிட் பண்ணிட்டீங்களா? டெலிட்டட் கேலரியில இருந்தும் டெலிட் பண்ணிட்டீங்கல்ல? என்ன டெலீட்டட் கேலரியா? ஷோ, அதுதான் ராஜிமா ரீசன்ட்லி டெலிட்டட். நம்ம என்ன வீடியோ டெலிட் பண்ணாலும் அது அங்க போய் பத்திரமா இருக்கும். இல்ல நமக்கு வேணும்னா அதை மறுபடியும் அங்க இருந்து எடுத்துக்கலாம். என்ன நீ புது கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்க? இந்த மாதிரி எல்லாமா போன்ல ரெடி பண்ணி வச்சிருக்காங்க? இதெல்லாம் எனக்கு தெரியாதே. ஆமா ராஜிமா. ஷோ, எனக்கு அதெல்லாம் எங்க இருக்கனே தெரியாது. நான் அதெல்லாம் டெலீட்டே பண்ணலையே. வழக்கமா பண்ற மாதிரி கேலரியில போய் டெலீட் பண்ணிட்டேன். போச்சு. இப்போ விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னா அந்த வீடியோவை அங்க இருந்து கூட ரீஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஐயோ, இல்ல இல்ல, அப்படிலாம் நம்ம விட்டு வைக்க கூடாது. அது ரொம்ப டேஞ்சர். இப்ப வெண்பா எங்க இருக்கா? ஹால்ல தான் உட்கார்ந்து விளையாடிட்டு இருக்கா. சரி, சத்தம் இல்லாம அதையும் போய் அழிச்சிருவோம். வா. சரி ராஜிமா. வெண்பா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நான் கேம் விளையாடிட்டு இருக்கேன் ஆண்டி. கேம் விளையாடினதெல்லாம் போதும். போனை கொடுத்துட்டு போய் படு. நாளைக்கு ஸ்கூல் இருக்குல்ல, கொடு. அதுக்கு எதுக்கு ஃபோன் கொடுக்கணும்? அதுக்குன்னு போனை வச்சுட்டே வா போய் தூங்க போற? நீ தூங்காம விளையாடிட்டே இருப்ப. டாடா வரணுமே ஆண்டி. டாடா வந்ததுக்கு அப்புறம் தான் நான் தூங்குவேன். அது வரைக்கும் கேம் விளையாட சொல்லி டாடாவே சொல்லித்தான் போனாங்க. ஓ, வெண்பா செல்லம், டாடா வரதுக்கு லேட் ஆகும். நீங்க போனை கொடுத்துட்டு போய் தூங்குங்க. நீங்க எதுக்கு போனை கேக்குறீங்க? இல்ல செல்லம், போனை சார்ஜர்ல போடணும்ல, அதுக்கு தான். என் ரூம்ல சார்ஜர் இருக்கு, நான் அங்கவே போட்டுக்கிறேன். வெண்பா, நீ காலையில வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருந்தல்ல, அது எனக்கு பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. கொஞ்ச நேரம் குடுக்கறியா? நான் பாத்துட்டு கொடுத்துறேன். நீ ரைம்ஸ் எல்லாம் எவ்வளவு சூப்பரா சொன்ன தெரியுமா? அந்த வீடியோ தான் காணோம். நானே அதை காணோம் தான் சோகமா இருக்கேன். டாடா வந்ததுக்கு அப்புறம் தான் அது ஏன் காணாம போச்சுன்னு கேட்கணும். டாடா எப்படி கண்டுபிடிச்சு கொடுத்துருவாங்க? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.